எல்லாமே சந்தோஷமா நடக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன சந்தோஷம், என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் வந்துட்டு நிலா இந்த வீட்ல தான் இருப்பேன். இந்த குடும்பத்தில நானும் ஒருத்தி. உங்கள எல்லாரையும் விட்டுட்டு சோழன விட்டுட்டு நான் எப்படி போவேன்? இந்த வீட்ட விட்டு என்னால போக முடியாது. இனிமே இந்த குடும்பத்தில நானும் ஒரு மருமக தான்ற மாதிரி வந்து பேசிட்டாங்க. ஸோ அது வந்து சந்தோஷம். ஸோ என்ன நடந்தாலும் நிலா வந்து இந்த வீட்ட விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். சோழன ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சூப்பரா போயிட்டுருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பணமும் கிடைச்சிருச்சு. எல்லாருக்குமே ஜவுளி எடுத்து, அப்புறம் பத்திரிக்கைலாம் அடிச்சு, எல்லாருக்குமே குடுத்து, சீரியல் செட்லாம் போட்டு, சாப்பாடுக்கலாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கிராண்டா ரெடி ஆயிட்டுருக்கு. இந்த தடவ வந்துட்டு பொண்ணுக்கு சம்மதத்தோட தான் வந்து கல்யாணமே ஏற்பாடு பண்றாங்க. கார்த்திகாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க தான். கார்த்திகாவும் வருவாங்க தான். இப்போ இதுக்கு முன்னாடி சேரன் அண்ணனுக்கு இப்படித்தான் மாப்பிள கோலத்துல கூட்டிட்டு போயி, கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போய் கோவில்ல நிப்பாட்னாங்க. பட் கார்த்திகா வராம போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்துருமோ? இந்த சேரன் சந்தாவுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில சந்தேகம் வந்து வந்திருக்குது. ஸோ அதத்தான் வந்து நானும் சொல்றேன். சந்தோஷமும் இருக்குது, சந்தேகமும் இருக்குது. ஸோ நல்லபடியா இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படி சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நெறைய பேர் வந்துட்டு இந்த லீக் ஆன வீடியோ வச்சுட்டு சொல்றாங்க. இல்ல இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும். லேட்டா வந்தாலும், நம்ம சந்தா வந்துட்டு எப்படியோ அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு, நம்ம சேரன வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்துடுறாங்க. இவளோட கல்யாணம் வந்துட்டு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறமா எப்படி இருக்க போகுது? அந்த வீட்ல நிலா மட்டும் தான் ஒரு மருமகளா இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்தாவும் போயிட்டு அங்க மருமகளா இருக்க போறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.